வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. நீங்கள் எல்லாரும் இன்றைக்கி ரா பார்த்துருப்பீங்க. இதில் பிளட் லைன் செக்மெண்ட் ரொம்பவே முக்கியமானது. பிகாஸ் ரோமன் ரெயின்ஸை ஜிம்மி அண்ட் ஜே உசோஸ் ஒரு பொருட்டாகவே மதிக்க மாட்டுக்காங்க. ராவில் அப்படிப்பட்ட ஒரு செக்மெண்ட் தான் நடந்திருக்குது. இது பேக் ஸ்டேஜ் செக்மெண்ட். சரி வாங்க அதை பற்றி பார்க்கலாம். மறக்காமல் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வச்சுக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி தினமும் ப்ரோஸ்லிங் செய்யலை தமிழில் தெரிஞ்சுக்கோங்க. ஆக்சுவலி காய்ஸ், நான் நிறைய மிஸ் பண்ணிட்டேன் ராலை. ஏன்னா நம்ம ரா ரிவ்யூ போடுறதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பதட்டமாக பார்க்கும்போது ஒரு சில வார்த்தைகளை நான் மிஸ் பண்ணிட்டேன். அதில் குறிப்பாக ரோமன் ரெயின்ஸ் பேக் ஸ்டேஜில் நடந்து வரும்போது, அதாவது பிரான்சன் ரீடோடைய பிரச்சனைலாம் முடிச்சு நடந்து வரும்போது ஜே உசோ மைனட்டாக ஒரு விஷயம் பேசிகிட்டு இருப்பார். அதுதான் அவன் பேச்சை நான் எதுக்கு கேட்கணும், அவங்ககிட்ட எதுக்கு நம்ம அட்வைஸ் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருப்பார். ஆக்சுவலி ஜே ஊசோ ஜிம்மி ஊசோ கிட்ட பேசிகிட்டு இருப்பார். ரோமன் நடந்துகிட்டு இருப்பார் அந்த பாதையில். ஸோ இவங்க யாரை பற்றி கேட்குறாங்கன்னா ரோமன் ரெயின்ஸை பற்றி தான் பேசுகிறாங்க. ரோமன்ட்டெல்லாம் அட்வைஸ் பேசக்கூடாது. ரோமன் அந்த இடத்துக்கு வந்த பிறகு ஊஸ் என்னாச்சுன்னு கேட்கும்போது ஒன்றும் இல்லையே, நாங்கள் நல்லா இருக்கிறோமே, ஒரு பிரச்சனையும் இல்லையே அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது அவர் கேட்குறாரு, நீங்கள் ஏதோ ஒரு பிரச்சனையை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கீங்க, அது சிஎம் பாங்கை பற்றியா அப்படின்னு கேட்கும்போது சிஎம் பாங்கை பற்றி இருக்கலாம், மேபி வேறு ஏதாவது பற்றி இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லுவார். ஸோ என்ன ஏதுன்னு கேட்கும்போது ரோமன் கிட்ட சொல்ல மாட்டேக்காரு ஜே ஊசோ. ஆனால் என்ன விஷயம் அப்படிங்கிறது ஜிம்மி ஊசோவுக்கு தெரியும். ஆனால் ஜிம்மி ஊசோவும் அதை பற்றி எதுவும் பேச மாட்டேக்காரு. ஸோ ரோமன் டேரக்ட்லி ஜிம்மி ஊசோ கேட்குறாரு, நான் பாரு அவன் எதுக்காக எப்படி நடந்துக்கிறான், அதிகாரத்தை தான் கையில் எடுத்துக்கணும்னு நினைக்கிறானா, என்ன மாதிரி இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறானா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பாரு. அதாவது ரோமனுக்கு மட்டும் இல்லை, நம்ம எல்லாருக்குமே டவுட் என்னதுன்னா ஜே ஊசோவுக்கு என்ன ஆச்சு. முழுக்க தான் ஒரு குட்டி ரோமன் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா செயலில் காட்டிக்கிட்டு இருக்காரு. ஸோ தான் பெரிய ஆள், தனக்கு கீழே தான் எல்லோரும் இருக்கணும், ஐ ஆம் த ட்ரைபிள் சீஃப்னு கூடிய சீக்கிரம் சொல்லுவார் போல இருக்குது. இதுக்கு ஜிம்மி ஊசோ பார்த்தீங்கன்னா எந்த விதமான பதிலும் சொல்லாமல் இருந்திருப்பார். நீ இப்படி பதில் சொல்லாமல் இருக்கிறது அவனுடைய கெட்ட காலத்துக்கு அறிகுறி, நீ இப்படிலாம் சொல்லாதன்னு சொல்லியிருப்பார். ஏன் போன வாரம் கூட பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸ் ஜே ஊசோவை கையை பிடிச்சி பேசுகிற மாதிரி காட்டியிருப்பார். ஜிம்மி ஊசோவை தனித்துவமாக காட்டலை, அவரை ஏதோ வச்சுருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு முக்கில் தான் காட்டியிருப்பார். அதுலேயே ஜிம்மி ஊசோவுக்கு ஏக்கம் உண்டுங்க. இந்த வாரமும் பார்த்தீங்கன்னா ஜிம்மி ஊசோவை வச்சுக்கிட்டு ஜே ஊசோவை தான் அவன் என்ன மாதிரி என்ன பண்ணிகிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி அவர்கிட்ட கேட்க மாட்டாராம், இவர்கிட்ட கேட்பாராம். ஸோ ரோமனுக்கே ஜே கிட்ட நேரடியாக கேட்குறதுல பயமாக தான் இருக்குது. அதே மாதிரி ஜே ஊசோ எல்ஏ நைட் சிஎம் பங்கிட்ட பேசும்போது எல்ஏ நைட்டை பார்த்து நீ இது வரைக்கும் டைட்டில் வின் பண்ணதில்லை, நாங்களாம் வின் பண்ணியிருக்கோம்னு சொல்லியிருப்பார்ல. அதே நேரத்தில் எல்ஏ நைட் அதுக்கு பதிலுக்காக ஒரு வார்த்தை சொல்லியிருப்பார், நீ ஒரு டாக் டீமரு, நீ என்ன தான் ஒரு வேர்ல்டு ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணாலும் ஒன்னிடத்தில் இருக்கிற அந்த டாக் டீம் அந்த இது சாயல் போகலை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். கடுப்பான ஜே ஊசோ கடுப்பில் எல்ஏ நைட்டை அட்டாக் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறமா சிஎம் பங்க் சொல்லியிருப்பார், அப்பா அவன் ஒன்று டாக் டீமர்னு சொன்னது தப்பு தான், ஆனால் நீ இப்போ வர பண்ணுற செயலை பார்க்கும்போது எனக்கு என் ஃப்ரெண்டு ஜே ஊசோவை பார்க்குற மாதிரி தெரில, ஏதோ லிட்டில் ரோமன், அதாவது குட்டி ரோமனை பார்க்குற மாதிரி இருக்குது. உன் பிஹேவியர் முழுக்க ரோமன் மாதிரி. ரோமன் தானே சொல்லுவார், என்கிட்ட தான் கேட்டு சொல்லி நடக்கணும், என்கிட்ட தான் எல்லாமே கேட்கணும், மற்றவங்கள்ட்ட கேட்கக்கூடாது. அதே மாதிரி தான் ஜே ஊசோ பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதை பார்த்து நீ குட்டி ரோமன் மாதிரி இருப்ப அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். அதில் கடுப்பாகி, அதாவது நான் ரோமனை விட மேலடா, குட்டி ரோமன் இல்லை அப்படிங்கிறது ஜே ஊசோட ஆணவமாக இருக்கு. இப்போ அதில் அட்டாக் பண்ணியிருப்பார். இப்போ டேரக்ட்லி பார்த்தீங்கன்னா ரோமன் ஜே ஊசோவை பார்க்க போயிருப்பார். ஏன்னா லிட்டில் ரோமன் சொன்னதுக்கு கோவப்பட்டு பங்கு அடிச்சிருப்பார்ல, அதுக்காக. ரோமன் கோவத்தில் பேக் ஸ்டேஜுக்கு வந்த உடனே ஜே ஊசோவை பார்த்து பேசினா, நீ நில்லு, நான் ஜிம்மி கிட்ட பேசணும்னு சொல்லிட்டு நீ சிஎம் பங்கை ப்ரொடெக்ட் பண்ணுத. ஏன்னா ஜே ஊசோ அட்டாக் பண்ணும்போது அதை காப்பாற்றிட்டு நிற்கும் போது சிஎம் பங்குக்கு ஒரு தடுப்பு சவறு மாதிரி இருந்தது ஜிம்மி. ஸோ நீ சிஎம் பங்கு கட்சி, ஏன் கட்சி கிடையாது, நீ நான் சொல்கிறத கேட்க மாட்டியா, என்னையே தடுக்கிற அப்படிங்கிற மாதிரி பேசும்போது ரோமன் சொல்லியிருப்பார், நிப்பாட்டு, உன் பிஹேவியர் ரொம்ப சேஞ்சிங் இருக்குது, நீ ரொம்ப மாறிட்ட அப்படின்னு. ஜே ஊசோ அதுக்கப்புறமா கோவப்பட்டு இந்த இடத்துல அதிகாரம் யார் கையில் இருக்குதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்க, ஓன் கையில் இருக்குன்னு நினச்சிக்கிட்டு இருக்கே அப்படின்னு கோவப்பட்டு போகும்போது ரோமன் ஜிம்மியை பார்த்து பேசியிருப்பார். பாத்தியா உன் பிரதர் பண்ணதை, அப்போவே சொன்னேன் என்ன பிரச்சனை ஏது பிரச்சனை, என்கிட்ட சொன்னால் எல்லாமே சரியாக இருக்கும்லன்னு சொல்லும்போது ஜிம்மி ஊசோ ரோமன் ரெயின்ஸை நாக்கப்படுங்க வைக்கிற மாதிரி ஒரு கேள்வியை கேட்டிருப்பாரு. எல்லாத்துக்கும் காரணம் நீ தான் ஐயா,
நீ பண்ண வேலைனால தான் அவன் இப்படி பண்ணுறான், ஒன்னால தான் அவன் அப்படி பேசுகிறான் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லியிருப்பாரு. எஸ் ரைட், ரோமன்னால தான் ஜே ஊசோ இப்படி பேசுகிறார். போன வாரம் வந்தார், ரோமன் ரெயின்ஸ் வந்து ஜே ஊசோவை மட்டும் தனியாக பார்த்து எடுத்து பேசி அவனை நெக்ஸ்ட் கேரக்டர் மாதிரி வளர்த்தது வைக்கிறது யார்? ரோமன் தான். அப்போ இன்னைக்கு ஜே ஊசோ பேசுனதுக்கு காரணம் யார்? ரோமனே தான். மறைமுகமாக அவன் தான். ரோமன் ரெயின்ஸுக்கு பின்னாடி ஜே ஊசோ இருக்கக்கூடாது, ரோமனுக்கு முன்னாடி ஜே ஊசோ இருக்கணும் அப்படிங்கிற இதை அவருக்குள்ள டாட் வந்துருச்சு. அதை தான் ஜிம்மி சொல்லியிருப்பாரு. முழுக்க அவன் கேரக்டர் சேஞ்சிங் காரணம் நீ தான், அவன் அதிகாரத்துக்கு தான் ஆசைப்படுறான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி இன்டைரக்டாக சொல்லிட்டாரு. ஓப்பனாகவே இதை சொல்லிட்டாரு, அவன் முழுசாக மனசு மாறதுக்கு காரணம் நீ தானு. கைஸ், நம்ம ஓஜி பிளட் லைன் வரப்போகுது, பிளட் லைனுக்குள்ளே என்னமோ நடக்க போகுதுன்னு பார்த்தா ஜே ஊசோடைய கேரக்டர் முழுக்க சேஞ்ச் ஆகிட்டு இருக்குது. சத்தியமாக நான் சொல்கிறேன், இதை யாருமே எதிர்பார்க்கல. ஜே ஊசோ மட்டும் இல்லை, ஆக்சுவலி ஜிம்மி ஊசோ வந்து ஒரு எப்படி சொல்ல, ஒரு மிட்டட்டான கேரக்டராக இருக்கார். ரோமன் பக்கம் போகிறதா இல்லாட்டா ஜே ஊசோ பக்கம் போகிறதான்னு தெரியல. ஆக்சுவலி நம்ம போன வாரம் பார்த்தது ஜிம்மி ஊசோ ஏதோ ஒரு ஹீல் கேரக்டர் பண்ணுற மாதிரி, ஆனால் இல்லை, இவ்வளோ நாள் ஜே ஊசோவை ஹீல் கேரக்டர் மாதிரி பண்ண வச்சாங்கல்ல, அதுதான். ஜே ஊசோவுக்கு இப்போ அதிகாரத்தின் மேலே ஆசை. ஓடிசி, ஆம் த ஓடிசி, நான் தான் ட்ரைபிள் சீஃப், ரோமன் ரெயின்ஸ் கொடுக்குற மரியாதை தனக்கு வேணும் அப்படிங்கிற ஆசை வந்துருச்சு. அதில் தான் இன்றைக்கி தானே முடிவெடுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். சிஎம் பங்க் தன்னை பார்த்து குட்டி ரோமன், அது பெரிய வார்த்தையே இல்லை, அதுக்கு கோவப்பட்டுட்டு அவ்வளோ சண்டை போட்டிருப்பாரு. அது மட்டும் இல்லாமல் மெயின் ஈவெண்ட்டில் டாக் டீம் மேட்ச் விளையாடும் போது ஜிம்மி ஊசோ தான் வந்து ஜே ஊசோ கூட சேர்ந்து ஊசோவா வந்து நாங்கள் மெயின் ஈவெண்ட்டில் டாக் டீம் மேட்ச் விளையாடுறோம்னு சொல்லியிருப்பாரு. அதில் நான் ஒரு டாக் டீமர் கிடையாது, டாக் டீம் விளையாட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஜிம்மியை பார்த்தும் சொல்லியிருப்பாரு. ஸோ அவருக்கு டாக் டீமாக இருக்க பிடிக்கல, வேர்ல்டு சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணி இந்த இடத்துல அவர் வந்து தன்னை நிரூபிக்கணும் அப்படிங்கிறத நினைக்கிறாரு. கூடிய சீக்கிரம் பிளட் லைனுக்குள்ளே மீண்டும் பிரேக்கப் நடக்க போகுது. ஆக்சுவலி நம்ம எதிர்பார்த்தது என்ன, பிளட் லைன்லாம் ஒன்று சேர போகிறாங்க, ஆஹா ஓஹோன்னு மீண்டும் குடும்பமாக ஒன்று சேர போகிறாங்க அப்படின்னு. ஆனால் நடக்கதை பற்றி பார்த்தா பிளட் லைனுக்குள்ளேயே ஒரு ஸ்டோரி ஆரம்பிக்க போகுது. ஜே ஊசோ எந்த பக்கம் போகிறாங்க? இப்போ ஜே ஊசோக்கு வாண்டட் ஒரு டைட்டில், ஆல்ரெடி கோடி ரோட்ஸே குறுகுறுன்னு பார்த்துருக்கிறாரு. இப்போ செத்ரோன்ஸோடைய ஹெவி வெயிட் டைட்டில் வேணுங்கிற அவர் கேட்குறாரு. அண்ட் ரோமன் ரெயின்ஸோடைய அதிகாரம் வேணும் அப்படின்னு கேட்குறாரு. அப்படிங்கும்போது என்ன பண்ண போகிறாரு அப்படின்னு தான் தெரில. ஆனால் இதுக்கு முன்னாடி ஜிம்மி ஊசோவை வச்சு தான் அந்த டீம் வந்து பிரேக்கப் ஆச்சு. உங்களுக்கு தெரியும்ல, ஜிம்மி ஊசோக்காக தான் ஜே ஊசோவை மறுநாள். இந்த தடவை ஜே ஊசோவை வச்சு இந்த டீமுக்குள்ளே ஏதோ ஒரு பிரேக்கப் மாதிரி ஏதோ பண்ணுறானுங்க, அது நல்லாவே தெரியுது. ஜிம்மி ஊசோ அதை தான் சொல்லியிருக்காரு. இப்போ ஜே ஊசோ முழுக்க கேரக்டர் சேஞ்ச் ஆகிறதுக்கு காரணம் வேறு யாரும் கிடையாது ரோமனு, அதுக்கு முழு பொறுப்பு நீ தான். நீ இப்போ மாறி இருக்கிறனால தான், நீ பண்ணுற வேலையை பார்த்து தான் அவன் கேரக்டர் மாறுறான் அப்படிங்கிறது. ஆக்சுவலி இதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா போன வாரம்லாம் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ரோமன் வந்து தனியாக வந்து ஜே ஊசோவை காட்டுற மாதிரி அந்த ஸ்டோரியில் காட்டியிருப்பாங்க. டபிள்யூடபிள்யூ ரியாலிட்டி பார்த்தீங்கன்னா இந்த ரா பிராண்டை பொறுத்த வரைக்கும் ஸ்டோரி மேக்கிங் நல்லா இருக்குங்க. வீக்லி சூப்பராக கொண்டு போகிறானுங்க. இப்போ ஸ்மாக்டோனை மட்டும் ஏன் நக்கிட்டு போகிறானுங்கன்னு தெரில. ஸ்டோரி லைனில் ரா லைனுக்கு தரமாக செத்ரான்ஸோட செக்மெண்ட்டை பார்த்துருப்பீங்களா, பார்லிமெண்ட் பேசுனதுலாம் பங்கமாக இருந்தது. அண்ட் ரோமன் ரெயின்ஸ் விஷயம் 2.5 மணி நேரம் ஷோவை போர் அடிக்காமல் கொண்டு போனாங்க. எதனால் ஸ்மாக்டோன் இப்படி போர் அடிக்குன்னு தெரில. உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் ஜிம்மி ஊசோ சொன்னது சரியா, எல்லாத்துக்கும் காரணம் நீ தான் ரோமனு, ஒன்னால தான் அவன் மாறி இருக்கிறான் அப்படின்னு சொன்னது சரியா இல்லையா? மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஓடிசி ரோமன் இருந்தால் நல்லா இருக்குமா இல்லை ஜே ஊசோ இருந்தால் நல்லா இருக்குமா? ஓடிசினா வி த ஒன் அப்படின்னு சொல்லுங்கள், ஜே ஊசோனா என்ன போடலாம், ஹீட் கொடுங்கண்ணா.